ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே அவருடைய வார்த்தைக்காக அவளோடு ஏக்கத்தோடு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தேவனுடைய ஆலோசனையை இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்து கொண்டு இந்த நல்ல செய்தியை முடிந்த அளவுக்கு பிறருக்கு தெரியப்படுத்துகிற பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் விசேஷமாக இந்த நாளில் நினைவு கூறுவாராக. பிரியமானவர்களே, நான் பெற்ற இன்பத்தை, நான் பெற்ற இந்த பாக்கியத்தை எல்லாரும் பெற வேண்டும், இந்த வையகமே பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? Shall we read from the book of Acts chapter 9 verse 4? அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த வாக்கியத்துல நாம் சிந்திக்கிற பகுதி என்ன? தரையிலே விழுந்தான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை விழ தள்ளி அதில் சந்தோஷத்தை பார்க்கறது யார் பார்த்தீங்கன்னா, மனித உருவுக்கு அல்லது மனுக்குலத்துக்கு விரோதமாக இருக்கிற அந்த சைத்தான் பிசாசு என்று சொல்லக்கூடிய அந்த பொல்லாதவன் தான் உன் விழுகையை பார்த்து சந்தோஷப்படுவான். அந்த பொல்லாதவன் தான் நீ எப்போ விழுவேன்னு காத்து கொண்டு இருப்பான். அதுக்கான எல்லா வேலையும் செய்வான். ஆக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். அவருடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் மனதுருக்கத்துக்கும் அளவே கிடையாது. ஒரு பக்கம் அவர் மனதுருக்கும் தேவன் தான். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல தமக்கு பயப்படுகிறவளுக்கு அவர் இறங்குவார் என்று சங்கீதக்காரன் சொல்றான். உண்மை. இது ஒரு பக்கம் இருந்தால், எபிரேயருக்கு எழுதும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஈ கன்சியூம் ஃபயர், அதாவது தேவன் பட்சிக்கும் அக்கினியா இருக்கிறாரே. அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை மாத்திரம் நம்ம தியானித்தால் போதாது, அதை குறித்து அறிகிற அறிவில் பெருகணும். ஆனால் அதே போல அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பு நாளை வைத்திருக்கிறார். மனுஷர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும், அகங்காரமான செயலுக்கும் அல்லது மீறி போகிற காரியங்களுக்கும் நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது. அந்த எச்சரிப்பை நம்ம சொல்லுவார். அதுதான் என் தேவனாகிய கர்த்தருடைய பியூட்டி. அதுதாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பணத்தை கொடுத்து எதையும் வாங்கிடலாம்னு சொல்லி இன்னைக்கு அநேக நீதியை வாங்கிடுறாங்க. தங்களுக்கு பிரியமானபடி காரியங்கள்லாம் செஞ்சுக்கிறாங்க, இந்த உலகத்தில் சாதிச்சுக்கிறாங்க. ஆனால் அதை வைத்துக்கொண்டு பரலோகத்தை வாங்க முடியுமா? அந்த பரிசுத்தமான தெய்வம் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துக்கு போகணும்னா, இன்னைக்கு இந்த வேத வார்த்தையின்படி நம்ம கீழே விழ பண்ண பார்க்குற அந்த சாத்தானுடைய வல்லமையை நம்ம எதிர்த்து நிற்கணும். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு சொல்லப்பட்டபடி, ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கவில்லைன்னு வேதம் சொல்லுது. அப்போ எப்படி நம்ம எதிர்த்து நிற்கணுமா? ரத்தம் சிந்தும் அளவுக்கு. அப்போ எங்கே ரத்தம் சிந்துவாங்க? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, யுத்த களத்தில் தான் இப்போ ரெண்டு நாட்டு போர் வீரர்கள் யுத்தம் செய்யும்போது தான் அங்கே ரத்தம் சிந்துதல் அதிகமாக காணப்படும். ஏன்னா அவர்களுடைய ஆயுதம் இவங்க மேலே படும், இவர்கள் கொண்டு தாக்குற அந்த ஆயுதங்கள் அவங்க மேலே பட்டு காயம் உண்டாக்கும், ரத்தம் வரும். அப்போ எதுக்காக நான் சொல்லனா, பவுல் சொல்கிற மாரி எப்பொழுதும் மாமிசத்துக்கும் ஆவிக்கும் யுத்தங்கள் நடக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த யுத்தத்தை ஜெயிக்கணுமா இல்லை தோக்கணுமா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. Please don't blame your society or your pastor or your church or anybody in the world. யாரையும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. யார்கிட்டையும் குற்றம், எல்லா மனுஷனும் அப்படி தான். ஆனால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகணும்னு பவுல் சொல்கிறாரு கொரிந்து சபைக்கு எழுந்தபோது. ஏன் அந்த வார்த்தையை நம்ம வைத்து இப்போ தியானிக்க போகிறோம். நான் சொல்கிறது என்ன, தரையில் விழுந்தது உண்மை. ரெண்டே சக்தி தான் இந்த பூமியில் உண்டு. ஒன்று தீய சக்தி, ஒன்று பரிசுத்தமான தூய சக்தின்னு சொல்லுவாங்க. There is only two power in the world. One is evil power and one is holy God power. அந்த பரிசுத்த தேவனுடைய வல்லமை, ஒன்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய வல்லமை. ஆனால் இந்த பவுல் தரையிலே விழுந்தான். இவன் விழுறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வல்லமையில் அவன் காணப்பட்டான் கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும், யூதர்களுக்கு அதுக்குரிய எழுதி எல்லாம் வாங்கிட்டு வராரு, ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்ளணுன்ற தீர்மானத்தோடு வர்றார். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு தீய சக்தியாலே விழப்பட்டவன் தான் பவுல். He was already fell in the power of darkness. அவன் ஏற்கனவே இருளுக்கு அகப்பட்டவன், அல்லது இருளின் தன்மையினாலே கீழே விழப்பட்டவங்க. அதனால தான் அவனுக்குள்ள அந்த கொலை வெறி, எரிச்சல், கோபம். இன்னைக்கு கூட இந்த செய்தி கேட்குற நீங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும்,
உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் சொல்லி உண்மையான மனதோடு ஒரு சொந்த சகோதரன் கூட, சொந்த பெற்றோர் கூட, உடன் பிறந்தவர்கள், தன் மனைவி கணவன் பிள்ளைகளை கூட செய்யாத ஒரு தயவை, ஒரு அன்பை, ஒரு உதவியை செஞ்ச எத்தனை மக்களுக்கு நீங்கள் நன்றியாக இருக்கீங்க. நீ ஏன்னா உனக்குள்ள சாத்தானுடைய வஞ்ச வலையில் நீ விழுந்திருக்கிற. இன்னைக்கு உனக்குள்ளாக அந்த தன்மை இல்லைன்னா மாற்றிக்கொள்ளுங்க. தரையிலே விழுந்தான். இன்றைக்கு மனு குலத்தை தரையிலே விழுப்பண்ணுகிற காரியம் என்ன? ரோமரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். Let us meditate from the book of Romans chapter 3 verse 23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. நல்லா கவனிங்க. அதாவது எப்படி பார்த்தீங்களா, தேவனுடைய க்ளோரி ஆஃப் காட் சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறிடுமா. குறிப்பிட்ட யூத மக்கள் அல்ல இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய பல ஜாதி மக்கள் பேரெல்லாம் அங்கே தெளிவாக சொல்லிட்டு, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயிற்று. அப்போ தரையில் விழுந்தான் என்பது பவுலுக்கு மட்டும் இல்லைங்க. மனிதராகிய நானும் ஒரு காலத்தில் தரையில் விழுந்தேன். அதாவது விக்கிர ஆராதனை என்கிற தரையில் விழுந்தேன், சடங்காச்சாரம் என்கிற தரையில் விழுந்தேன், அல்லது நான் என்கிற அந்த அகந்தையில் அல்லது ஆணவத்தில் பெருமையில் அப்படிப்பட்ட பாவங்களில் நான் விழுந்தேன். ஆனால் தீய சக்திக்கு பின்னாக சென்றபடினால when I was covered by the evil force, இந்த செய்தி கேட்குற அன்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய அதாவது உங்களுடைய ஊழியமாக சாத்தானுக்கு இடம் தரும் பட்சத்தில் கட்டாயமாக சொல்கிறேன், அவன் தன்னுடைய வல்லமையினால அவன் விதிக்கிறதான பல ஆசை வலைகள் இருக்குது. அது குறித்து இப்போ சிந்திக்க இருக்கிறோம். அந்த வலையில் விழும்படி செய்வான். ஸோ யூ மஸ்ட் பி காஷன். இயேசு கூட தன் சீசர்களுக்கு என்ன சொன்னார்? என் கூடவே இருந்துட்டீங்கப்பா, அதனால் நீங்கள் தொட்டதெல்லாம் வழங்கலாம் சொல்லலை. அவர் தெளிவாக சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள். என்னதான் இன்னைக்கு ஊழியம் வளர்ந்துட்டு இருந்தாலும், என்னதான் நீ பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும், எது வேணால் உனக்கு எப்போ வேணால் சோதனையாக மாறும். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும்னா வேதம் சொல்லுது, விழித்திருந்து ஜெபிங்கள். சரி, தரையில் விழுந்தான். அவன் விழுந்த இடம் எப்படிப்பட்டது? அவன் தீய சக்தியால் விழுந்தானா இல்லை தூய ஆவியின் வல்லமையாக விழுந்தானா? இது ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு உங்களை விழப்பண்ணுங்கிறது என்ன? ஆண்டவர் எந்த மனுஷனையும் பார்த்தீங்கன்னா மண்ணால் உருவாக்கின, தன் கையினாலே மனிதனை உருவாக்கினாருங்க. அவ்வளோ ஒரு அன்பு இறக்கமுள்ள தெய்வம் தன் சாயலாக சிருஷிக்கப்பட்ட மனுஷனை கீழே தள்ளுவாரா? அவர் அவ்வளோ மோசமானவராக கிடையாது. அவர் அன்பே உருவானவர். அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் எடுத்து லிஸ்ட் எடுத்து பார்ப்பார்னா அவர் உண்டாக்கின ஆத்மா சோர்ந்து போகுமேன்னு வேதம் சொல்லுது. அதனால் தயவு செய்து டோன்ட் திங்க் தட் இஸ் கிவிங் கேரண்டி டு கமிட் சின்ஸ். இது சொல்கிறதுனால பாவம் செய்கிறதுக்கு அவர் நமக்கு கேரண்டி கொடுத்துறாருன்னு நினச்சிட்டா அது தப்பாக ஆகிடும். இஃப் யூ ரியலி லவ் காட் இஸ் கிவன் அ ஹார்ட் டு ஓவர் கம் த சின். நீ உண்மையாகவே கர்த்தரை நேசிக்கிற மகனாக இருப்பேன்னா பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை மேற்கொள்ளணும், ஜெயிக்கணுங்கிற ஒரு வாஞ்ச, ஒரு ஆர்வம் கூட எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் தரையிலே விழுந்தான். அதுக்கு தான் பின்பாக நடந்த சம்பவம் வேறு. ஆனால் இன்றைக்கு ஒரு சம்பவத்தை நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். We are going to meditate from the book of Proverbs chapter 24 verse 16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இப்போ நம்ம வாசித்த வேத வாக்கியத்தில் நீதிமான் துன்மார்க்கன் ரெண்டு பேருக்குமே விழுக வருமா? மிக தெளிவாக பாருங்க. 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆனால் துன்மார்க்கனோ தான் எதில் இடறி விழுந்தாலும் அதிலே கிடப்பானா. அதோட அர்த்தம் என்ன? இவங்களுக்கு வாய்ப்பு உண்டாகுது, மன்னிப்பு மீட்பு கிடைக்குது. ஆனால் இவங்களுக்கோ ஐயோ. யார் துன்மார்க்கனா? பைபிள் வசனம் தெரிஞ்சும் வேத வார்த்தைகளை கீழ்ப்படியாதபடி துணிகரமாக போகிறாங்க பாருங்க, அவங்க துன்மார்க்கர்கள் என்று சொல்கிறார் தன் அனுபவத்தில். அதனால் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை கேட்குற அன்பானவர்களே, உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது தான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கம். கர்த்தர் அதுக்காக தான் மனிதராகிய நான் ஒரு காலகட்டத்தில் விக்கிர ஆராதனையில் விழுந்து கிடந்தேன், சடங்காச்சாரத்தில் விழுந்து கிடந்தேன், மனுஷர்களுடைய கற்பனையான காவியங்களுக்கும் பொய்யான புராணங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு நாள் என்னை சந்தித்து தூக்கினார்.
இன்றைக்கும் கூட நீங்கள் பரிசுத்த வேதாமத்தின்படி இறை வார்த்தையின்படி உங்கள் இல்லற வாழ்க்கையை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை அமைத்துக்கொள்ள மனதற்று இருப்பீங்கன்னா எத்தனை முறை யார் உதவி செய்ய வந்தாலும் அவங்களுக்கு பயன்படாது. ஏன்னா துர்மார்க்கன் விழுந்தானோ அவனால் எழும்ப முடியாது. ஆனால் தேவன் நம்மை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோன்னு இல்லை, வேதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா கடைசியாக நியாயாதிபதி புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். When you read book of Judges chapter 16 verse 30, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியக் கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். நாம் வாசித்த வேத பாக்கியத்தில் சிம்சோனுடைய முடிவு எப்படி இருந்தது பார்த்தீங்களா? 7 தரம் விழுந்தாலும் ஆண்டு தூக்குவான்றபடி என்ன ஆயிட்டா, அவனுடைய வாழ்க்கையில தொழிலாள் மடியில போய் படுத்தா. அதாவது லஸ்ட் மேக்கிங் டு ஃபால். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இச்சையானது, காமமானது என்ன செய்கிறது? மனுக்குலத்தை கீழே தள்ள வைக்கிறது. அதனால தான் நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி வாசித்தோம். நாட் ஓன்லி லஸ்ட், பல காரணம் உண்டு. ஆனால் அதில் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியங்க தரையிலே விழுந்தான். என் அன்பானவர்களே, நீங்கள் யாருக்கு இடம் தரீங்க? பரிசுத்தராகி தேவனுக்கு நீங்கள் இடம் தந்தீங்கன்னா எந்த சாத்தான் உங்களை காமத்தில் அல்லது பாவத்தில் இப்படிப்பட்டதான பின்னாசில் விழ வைத்தானோ அவனை நசிக்கின ஏசப்பா உங்களை அதே இடத்துல தூக்கி எடுத்து ஜெயமெடுக்க வைத்து பரிசுத்த வாழ்க்கையை நாடவும் பிறருக்கு சாட்சியாக நிற்க உங்களை வைப்பார். இந்த கேட்குற வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், முதியோர்களுக்கு சொல்கிறேன், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனால் இதை ஜெயிக்கவும் மேற்கொள்ள தான் கற்று உதவி செய்தார். அப்போ சிம்சோனுடைய நிலைமை, அவன் உயிரோடு இருந்தபோது, அவன் நின்றபோது, கர்த்தருக்காக நின்றபோது கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம். கடைசியாக கர்த்தர் அவனை திரும்பவும் உயிர்ப்பித்த போது நடந்தது என்ன? சத்துருக்கள் அதிகமாய் மடங்கடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன். இப்போ தேவனாகி கர்த்தர் உங்களை தேற்றி உயர்த்துவதை நான் பார்க்குறேன். இனி வரும் நாட்களுடைய மகிமை அதிகமாக இருக்க போது உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிச்சு கொள்ளுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இச்சை, காமம் இவைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில கீழே தள்ளும். ஆனால் இவைகளை மேற்கொள்ளுகிற பலனையும் ஜெயிக்கிற பக்தியும் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க வல்லவர். நாம் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமென். இந்த நேரத்திலையும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருக்காய் நம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சும் வாதிரோ. அபியானவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறப்பா. முதலாவது நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், விழாதுபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள் சொன்னீரேன். உங்களுடைய கிருபினால இம்மட்டும் ஜெயிக்கவும் நிற்கவும் உமக்காக சாட்சியாக நிற்கும் தயவு பண்ண ஆவியானவரே. உங்களுடைய வருகை வருக வரைக்கும் அல்லது மரணத்தின் மூலமாக சந்திக்கிற வரைக்கும் அப்பா பரிசுத்தத்தை இனியலும் இழக்காதபடி தகப்பனே, நீ பயபக்தியோடு பலத்தோடு அடியனை நிரப்பி உமக்காய் சாட்சியாக மகிமையோடு பிரசன்னத்தோடு திவ்ய பிரகாசத்தோடு நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கூட இந்த செய்தியை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களை பாரும்.
ஏதோ ஒரு வகையில் அன்னைக்கு தெளிலால் மடியில் போய் படுத்த சிம்சோன் தன் வாழ்க்கையை இப்படி ஒரு நஷ்டம் வரும், தனக்கு இப்படி ஒரு இழப்பு வரும்னு நினைக்கல. அதே போல் இன்றைக்கி ஆண்டவரை இந்த செய்தியை கேட்ட வாலிப பிள்ளைகள், ஒருவேளை இந்த வாலிப வயதிலே வரக்கூடியதான அந்த குரோமோசோம்ஸ் அல்லது அந்த ஹார்மோன்ஸ் தூண்டுதனால இன்னைக்கு பலர் பலவிதமான இச்சைகளுக்கு அருவருப்பான காரியங்களுக்கு அடிமைப்படலாம். கர்த்தர் நீ மன்னிக்க வல்லவர், உணர்த்துங்கப்பா. என் தேவனை அவர்களை தரையிலே விழ பண்ணுவது போல ஆண்டவரை தீய சக்தியாக சாத்தான் தன் வல்லமையினால இச்சைகளுக்கு, காமங்களுக்கு, அருவருப்பான பழக்க வழக்கங்களுக்கு தள்ளி கொண்டிருக்கிறானப்பா, தள்ளி விடுகிறானப்பா. அவங்க வைத்திருக்கிற அந்த ஆசை வலைகளை விட்டு இந்த பிள்ளைகள் அவைகளை அறுத்து கொண்டு வெளியே வர கர்த்தர் நீ உதவி செய்வீராக. உண்மையானவர் இப்படி உங்களுடைய ரத்தம் சிந்துதல், உங்களுடைய ரத்தம் பரிசுத்தமாக்கு சொல்லப்பட்டபடி அந்த பரிசுத்த ரத்தம் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேருமே இப்போ இறங்கி வந்ததுக்கா ஸ்தோத்திரம். கண்களிலே, நாவிலே, இருதயத்தில் விடுதலை தாரும் அப்பா. சிம்சோன் மறிக்கும்போது ஏராளமான சத்துருக்கு அழிக்கப்பட்டது போல 7 தடவை எழுப்ப பண்ண சொன்னீரே, உமது ஜனங்களை எழுப்பும். யாரெல்லாம் இந்த பாவங்களை கர்த்தருக்கு விரோதமாக விழுந்திருப்பாங்களோ கர்த்தர் உணர்த்தி எழுப்பு பண்ண ஆண்டவரே. இவர்களுடைய காரியங்கள் உமக்கு தேவை. God need your service. அங்கே தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க, உண்மை உத்தவமாய் செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியில் உங்கள் மேல் இறங்கி வருவதை நான் பார்க்குறேன். தடை பண்ணுகிற ஆவியை கட்டிந்து கொள்ளும், கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எங்கேயோ ஒரு மூலையில், எங்கேயோ ஒரு தேசத்தில் யாரோ ஒருவருக்கு அது தேவைப்படும் இல்லையா? who knows? ஆகவே இதை பகிர்ந்து கொள்ள மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.